அடுத்ததாக ஜோதிட வல்லுநரான ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அண்ணன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கானே? இல்லை, துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். இந்த டைம் பீரியடை பயன்படுத்திக்கல அப்படின்னா டெஃபினட்டாக பெரிய அளவுக்கு வெற்றிகள்ங்கிறது மீதி டைம் பீரியட்லாம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. தங்கம் வாங்குறாங்களோ இல்லையோ, பேங்க்கில் லோன் வாங்குறாங்களோ இல்லையோ, அடகு வச்ச தங்கத்தை மீட்பாங்க, பழைய கடன்களை அடைப்பாங்க. வட்டி, வரி, வாய்தா, கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள். வட்டி தள்ளுபடி பண்ணி கொடுங்க, இதை கம்மி பண்ணி கொடுங்க, இதை முடிச்சு கொடுங்க அப்படின்னு பைசல் கடன் அடைஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தோஷமான செய்தி துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கிறது தான் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். குடும்பத்தில் குடும்ப நலம், க்ஷேம நலம், நிம்மதி, குழந்தைகளோட ஹெல்த்லேயும் சரி, குழந்தைகளோட படிப்புலேயும் சரி, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான தருணம் நிச்சயம் உண்டு. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். பூர்வ ஜென்ம புண்ணியத்தை உணர்றதுக்கான ஒரு தருணம். கொடுத்து வச்சவங்க இவங்க கொடுத்து வச்சிருக்காரு, இவங்கள மாதிரி அதிர்ஷ்டசாலி உண்டா அப்படிங்கிறதெல்லாம் திடீர் தனயோகம் அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்கு அமையப்பெறுவது தான் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். உடல் நலத்திலையும் சரி, மனோநலத்திலையும் சரி, நல்ல முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு தருணம் தான். சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை தரிசனம் செய்து உப்பும் மிளகும் கொட்டினா அந்த திருஷ்டிங்கிறது அடிபட்டு போகும். ரைட், ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு நினைக்கிறேன் 2025. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மா, குழந்தைங்களுக்கு எப்படிமா இருக்கும் இந்த துலாம் ராசி 2025? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பஞ்சமஸ்தானத்தை வந்து குரு பார்க்க வரப்போகிறாரு. அது இல்லாத ராகுவும் வரப்போகிறாரு. குழந்தைகளோட படிப்பு, பதவி உயர்வு, பட்டம், மற்ற விஷயங்கள் எல்லாமே, வெளிநாட்டுக்கு போகிறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். ஆனால் ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரும். கண்டிப்பாக அவங்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்கணும். துலாம் ராசிக்கு எது எடுத்தாலும் வெற்றி அப்படின்ற அமைப்பு உண்டு. பொதுவாகவே குரு 3 குடையவர், நல்லது பண்ண மாட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்போ 8ல் உட்கார்ந்துருக்காரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 9வது ஸ்தானத்துக்கு போவார். இருந்தாலும் பார்வை பலன் கொஞ்சம் வரும். அப்போ அவங்களுடைய திருமணம் தடைப்பட்டது, குழந்தை பேர் நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது, தொழில் விஷயங்களில் முன்னேற்றம் அடைகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, நிறைய வந்து வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணிக்கிறது, குடும்ப விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கறது, சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ரிலீஃப் ஆகிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையும் அவங்களுக்கு நல்ல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிறையா இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய பலன் அனுபவிக்கிறது யாருன்னா துலாம் ராசிக்காரங்களும் ரிஷப ராசிக்காரங்களும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நல்லாவே இருக்குது. துலாம் ராசிக்காரர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த லக்ஷ்மி நரசிம்மரோட அந்த லக்ஷ்மி அம்மாவோடைய கடாட்சத்தை அப்படியே அள்ளிக்கிட்டு போகலாம். அதை தக்க வச்சுக்கணும். எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தில் நம்ம ஹைலைட்டாக போயிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது அதனுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் மரியாதையோடையும் பணிவோடையும் நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு நல்ல வெற்றிகளும் முன்னேற்றங்களும் தாராளமாக கிடைக்கும். ரைட், ஸோ பண வரவு நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. துளாராசிக்காரர்கள் ஸ்கின்னு அலர்ஜி, பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரம், அது எது சம்மந்தமோ அது உங்கள் பரம்பரையில் என்ன தொந்தரவுன்னு உங்களுக்கு தெரியும். அது போல் விஷயத்தில் ரொம்ப கவனம். பெண் தெய்வ வழிபாடு, துர்க்கை வழிபாடு சகல விதத்தில் நன்மை. ஏற்றங்கள், தைரியமாக இறங்கணும். எல்லாத்துலேயும் அப்படியே யோசிச்சுக்கினே இருந்திருப்பீங்க, அதெல்லாம் மாறும். நல்லது நிறைய நடக்கும். பெற்றோர் பெரியோருடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தைரியம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியத்தில் டக்குன்னு நல்லது. குடும்பத்தில் புது வரவு வர்றது, கணவன் மனைவிக்கு உண்டான நீண்ட நாள் மனசு தாங்கள்லாம் தீர்வது, வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவது. 5 வருஷம் 7 வருஷமாக 8 வருஷமாக ஒரே வண்டியாக இருக்கும், நிறைய ரிப்பேர் வைக்கும். எப்படா இதை மாற்றுவோம், இதுக்கு செலவு செஞ்சே நம்ம சொத்து போதேன்னு வருத்தப்படுவீங்க, அதெல்லாம் மாறும். வீட்டில் இம்ப்ரூவ்மெண்ட்டு வர்றது, ஏற்கனவே வீடு நிலம் வாங்கியிருந்தாலும் இன்னொரு வீடு நிலம் வாங்குறது, வீட்டில் ஏற்கனவே ஒரு ஃப்ளோர் போட்டுட்டு இன்னொரு ஃப்ளோர் போடாமல் இருந்தால் அது போடுறது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, மன திருப்தி ஏற்படுவது, டக்குன்னு நல்ல காரியங்கள் எல்லாம் தள்ளி போடாமல் நிறைய ஆடை ஆபரணம் அதிகமாக வாங்கக்கூடியது, பெண்களுக்கு அதிக அளவுக்கு ஏற்றத்தை தருவது, நிறைய ட்ராவல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, ஆன்மீக சுற்றுலா போகிறதெல்லாம் ஏற்படுவதும், குருமார்களெல்லாம் கனவில் வந்து நல்வழிப்படுத்துறது போன்ற நல்ல விஷயங்கள் ஏற்படுவதும், ஆத்ம ரீதியாக தொடர்புகள் ஏற்படுவதும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக டாக்டர் முகுந்தன் முரளி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். துலாம் ராசிக்கு ஐயா சொல்லுங்க ஐயா. எதையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம் என்ற எண்ணம் கொண்ட துலாம் ராசி நேயர்களே, இந்த 2025 பொறுத்த வரைக்கும் பல திட்டங்கள்லாம் எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நம்ம வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எல்லாமே அற்புதமான முறையில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இருக்கிறது.
குறிப்பாக குடும்பத்தில் நிறைய சுபவெரிய செலவுகள்லாம் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை அப்படின்றது வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க, எப்படி போகிறது, எந்த வழிகாட்டுதலும் இல்லையே, யாரோட உதவியும் இல்லையே அப்படின்றவங்கெல்லாம் இந்த நேரத்தில் நல்ல ஒரு உதவிகளும் நல்ல ஒரு வழிகாட்டுதல்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியங்கள் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த ஆண்டுகளாக இந்த ஆண்டு அமைய இருக்கின்றது. பொதுவாக இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பெரியவங்களை மதித்து பேசும்போது எல்லா வகையிலுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை தானாக தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இத்தனை நாட்களாக இருந்த வில்லங்கள் எல்லாம் விலகி நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதும் உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வும் சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த வருடங்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நீங்கள் பிறந்த கிழமையன்று தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் அவர்கள் துலாம் ராசிக்கு என்ன பலன்கள் என்ன பரிகாரங்கள்னு சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த துளாராசிக்கு குரு பகவான் வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்கும்போது அவருடைய இளைய சகோதரன் அவங்கள்ட்ட இருந்து ஒரு மன வருத்தம், கஷ்டம், நஷ்டம் ஏதாச்சும் இருந்திருந்துன்னா அதெல்லாம் இப்போ நட்புருவாகி அண்ணா உனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அவர் சகோதரர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஒரு தொழிலுக்கோ பிஸ்னஸுக்கோ ஒரு எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார். அதேமாரி குரு பகவான் 5ஆம் இடத்துல அவர் பார்க்குறாரு. சில பேர்த்துக்கு குழந்தை ரொம்ப நாள் இல்லாத இருக்குது. அந்த குழந்தை அதுவும் வந்து இப்போ வந்து ராகு பகவான் அந்த 5ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் இடத்துல ராகு பகவான் வராரு, குரு பகவான் வராரு. வரும்போது அதுவும் ஆண் வரிசை அதிகம் கிடைக்கும், அந்த அமைப்பு உண்டு. அதேமாரியா இந்த குரு பகவான்னா இந்த 2025 வந்து ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கும் போகிறாரு, மிதுனத்துக்கு இருந்து கடகத்துக்கும் போகிறாரு. 3 இடத்துலையும் மாறுறாரு. மாறும்போது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு நல்ல சுபிட்சமான இந்த 2025 ஆண்டு தான். இந்த குருவால் சில பேர்த்துக்கு நிறைய நன்மை கிடைக்கும். எந்த விஷயத்துலையுமே அதுவும் துளாராசி வந்து நல்லாவே இருக்கும் இந்த ஆண்டு 25.